Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த Tekla Structural Designerல எப்படி ஒரு eccentric footing வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் அனலைஸில் எல்லா அனலைஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேசிக்காக பீம் அண்ட் ஸ்லாபோட டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷன் டேப் வைக்கிங்க. ஃபவுண்டேஷன் டேப்பில் பேட் பேஸ் காலம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பேட் பேஸ் காலத்துக்கு கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்த் அண்ட் சைஸ் வந்து ஆர்டர் டிசைன் பண்ணணுமான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இல்லை பர்டிகுலர் நீங்கள் ஒரு சைஸ் கொடுத்து அதை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக நீங்கள் எப்போயுமே ஆர்டர் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் சைஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் டிசைனுக்காக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பேராமீட்டர்ஸ்னு இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம எசென்ட்ரிசிட்டிக்கான வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்து அதுக்கான அனலைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி காட்டுறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டைப் என்ன, அதோட சைஸஸ் என்ன, அதுக்கான ஸ்பேசிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கவர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஃபுட்டிங்கோட டாப் கவர், பாட்டம் கவர் அண்ட் சைட் கவர் அதுக்கான வேல்யூஸும் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே சாயிலோட பேராமீட்டர்ஸ் இருக்கும். சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி வந்து 250 kN/m² வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சாயிலுக்கான வேல்யூ இது. நீங்கள் உங்கள் சைட்டில் சாயில் டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ கூட நீங்கள் இங்கே கொடுத்து அதுக்கான ஃபுட்டிங் டிசைன் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்புட்டும் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த காலத்துக்கு கீழே இந்த மாதிரி பேட் பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் டேப்பில் டிசைன் பேட் பேஸஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களோட காலமோட ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட் ஃபுட்டிங்கான சைஸ் அண்ட் டெப்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்லாலேயே டிசைன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டிங் வந்து டிசைன் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 mm/800 mm, டெப்த் வந்து 250 mm. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி செக் மெம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டோட்டல் கேல்குலேஷன் டீட்டெயில்ஸும் இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் லென்த்தில் மட்டும்தான் வார்னிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா டெப்த்தோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கனால டெவலப்மெண்ட் லென்த்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்டர் பார்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறது தான் வார்னிங். ஸோ இது வந்து ஒரு இக்னோரபிள் வார்னிங் தான். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ஃபார் மெம்பர்ஸ் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபவுண்டேஷன் லே அவுட். அதில் டாப் பார், பாட்டம் பாருக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது இருக்கும். இதோட சைஸஸ் என்ன, டெப்த் என்ன அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு தெளிவாக க்ரியேட் ஆகிருக்கும். இது போக நீங்கள் இதை ட்ராயிங்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ட்ராவில் போயிட்டு ஃபவுண்டேஷன் லே அவுட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எசென்ட்ரிசிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபுட்டிங் எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டிங்கில் நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் எசென்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அது எவ்வளோ தூரம் ஆப்செட் வெளியில் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்குறதுக்கு மெஷர் டூல் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 250 mm வந்து ஆஃப்செட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 250 mm வந்து நம்ம எசென்ட்ரிசிட்டி வேல்யூவாக கொடுக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எசென்ட்ரிசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷனில் 250 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெப்த் அண்ட் சைஸ் வந்து ஆட்டோ டிசைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பேட் பேஸை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் மெம்பர் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூக்கு இந்த சைஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ஃபார் மெம்பர் கொடுங்க. ஸோ இப்போ எசென்ட்ரிசிட்டிக்கான டிசைன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1150 mm/1150, டெப்த் வந்து 300. ஃபஸ்ட்டு வந்து 800 mm தான் இதோட சைஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1150 வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் எசென்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட ஃபுட்டிங் சைஸ் வந்து எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி டெப்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்னமும் எசென்ட்ரிசிட்டி வந்து கரெக்டாக காலமோட லைன் க்ரியேட் ஆகலை. 175 mm வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அகெயின் 175 mm வந்து நீங்கள் எசென்ட்ரிசிட்டி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மெம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு எசென்ட்ரிசிட்டியில் 175 வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு 250 + 175 425 mm. ஸோ கொடுத்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காலமோட லைனுக்கு அலைன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் மெம்பர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து 1350/350, டெப்த் வந்து 350 வந்து க்ரியேட் ஆகிருக்கு.
பட் இன்னமும் எசென்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு 100 mm வந்து ஆஃப்செட் இருக்கிறதுனால நீங்கள் எகைன் 100 mm வந்து எசென்ட்ரிசிட்டியில் ஆட் பண்ணணும். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 mm ஆட் பண்ணும்போது 100 + 425 525. ஸோ நம்ம எஜஸ்க்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. எகைன் இதை நீங்கள் டிசைன் பண்ணி பார்க்கணும். டிசைனில் டிசைன் மெம்பர் கொடுங்க. ஸோ இப்போ மாடல் அப்டேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்று 75 mm வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொடுக்கும்போதும் அந்த லைன் கரெக்டாக எக்ஸாக்ட் லைன் வர வரைக்கும் நீங்கள் அலைன் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் மினிமமாக ஒரு 100 mm ஆச்சும் ஆஃப்செட் இருக்க மாதிரி நீங்கள் எப்போயுமே க்ரியேட் பண்ணிக்கிங்க. ரொம்ப எட்ஜஸில் வந்து காலம் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் சைஸ் இன்க்ரீஸ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு 75 mm கொடுத்து பார்க்கலாம். ஸோ எகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு 600 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணியாச்சு. மறுபடியும் டிசைன் பண்ணி பார்க்கணும். ரைட் கிளிக் பண்ணி டிசைன் மெம்பர் கொடுங்க. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 mm டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் சைஸை பார்த்தீங்கன்னா 1600 mm வந்து உங்களுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டெப்த்தும் அதே மாதிரி 450 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அகெயின் ஒரு 50 mm சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அகெயின் 650 கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி டிசைன் மெம்பர் கொடுங்க. இப்போ போய் மாடலை போய் அப்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 mm 1 இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த இன்னும் 1 இன்ச்சுக்கும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதோட டெப்த் இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு, சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் பொசிஷன் கொண்டு வர இதோட டெப்த் அண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 25 mm 675 கொடுத்துட்டு அகெயின் டிசைன் மெம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு மாடல் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இன்னமும் 25 mm வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அகெயின் இன்னும் 25 mm கொடுக்கலாம். 700 கொடுத்துட்டு இப்போ டிசைன் பண்ணி பாருங்கள். டிசைன் மெம்பர். ஸோ இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம காலமோட லைனுக்கு நம்மளோட ஃபுட்டிங்கை அலைன் பண்ணியாச்சு. பட் இதோட டெப்த் அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1700 by 1700, டெப்த் வந்து 550 mm. ஸோ நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ண எசென்ட்ரிசிட்டி இல்லாமல் க்ரியேட் பண்ண ஃபுட்டிங்கோட சைஸ் பாருங்கள் 750 by 750, டெப்த் வந்து 250. பட் எசென்ட்ரிசிட்டி இருக்கும்போது நம்ம க்ரியேட் பண்ண ஃபுட்டிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1700, அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக ஒரு எசென்ட்ரிசிட்டியை அலைன் பண்ணி பண்ணணும். அப்படிங்கும்போது சைஸ் வந்து டபுள் ஆகிடும். ஸோ அதனால் மினிமமாக ஒரு 100 mm ஆச்சும் ஒரு ஆஃப்செட் இருக்க மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபுட்டிங் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைனரில் எசென்ட்ரிக் ஃபுட்டிங் வந்து க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.